ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். VST சக்தி 130DI ஃபவுட்டிலது வந்து சைடு கிளச் ஒயரு அறுத்துக்குச்சுன்னா எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு லிவர் ஆண்ட வர பின்னு கட்டலாம். பாருங்கள், இந்த ஒயர் வந்து அறுத்துட்ருக்கு. வேலையை சைடில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இங்கே லிவர். இந்த வீடியோ வந்து மற்ற விவசாயிகளுக்கு கொஞ்சம் ஃபவுட்டில் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பின் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இந்த போல்டு அன்லாக் பண்ணுறோம். 14, 15, 18, 19 ஸ்பேனரில் கட்டிட்டு வந்து ரிமூவ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துச்சு, அவ்வளோதான். இங்கே வந்து கட்டி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் போடும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கியர் பாக்ஸில் ஃப்ரண்ட்டில் 2 போல்டு கட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். 10 சைஸ் போல்டு இருக்கும், இல்லை ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும். ரெண்டுத்தையும் கட்டுறோம். கைட் ஏற்றுட்டு டோர் ரிமூவ் பண்ணும். பாருங்கள், இந்த ஒயர் தான் கட் ஆகிருக்குது. அந்த ஒயர் வந்து எப்படி கட்டலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், போல்டு கட்டியாச்சு. பாருங்கள், 12, 15 ஸ்பேனர் வச்சு இந்த இங்கே வந்து இந்த கிளாம்ப்லேருந்து வாங்கி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளாம்ப்லேருந்து வெளியே எடுத்துட்டு இங்கே பாருங்கள், வெளியே எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒயர் வந்து இங்கேருந்து இசைக்கிறோம். ஒயர் எடுத்துட்டு வெளியே இசைக்கிறோம். வெளியே எடுத்துட்டோம். கிளச்சு டைட்டாக இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி ஆயில் போட்டு ஒயர் கட்டிட்டு ஆயில் போட்டு மறுபடியும் மாட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து டைட்டாக இருக்காது. கிளச்சு பிடிக்கிறதுக்கே ஸ்மூத்தாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இதில் உள்ள வச்சுட்டு நெக்ஸ்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ள நோய்க்கணும். இங்கே பாருங்கள், ஒயர் வந்துச்சு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முன்னே வந்தோடனே இந்த கிளாம்பில் வந்து இந்த ஒயர் வந்து மாட்டணும். இங்கே பாருங்கள், இந்த கிளாம்ப் உள்ள மாட்டிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து உள்ளே 13 சைஸ் நெட்டு வந்து உள்ளே ஒன்று இன்ஸ்டால் பண்ணுறோம். 13 சைஸ் நெட்டு போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிடுறோம் உள்ள. நெக்ஸ்ட்டு வந்து இதில் கிளாம்ப் பண்ணுறோம். லாக் நெட்டு போடுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 12, 15 ஸ்பேனர் வச்சு உள்ளே ஒரு லாக் நெட்டை பிடிச்சிட்டு வெளியில் டைட் பண்ணிடுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ஒர்க்கு முடிஞ்சுது. ஒயர் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த நைட்டை வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிக்கிறேன். 18 சைஸ் மவுத்தை எடுத்துட்டு கிராஸ் பண்ணி இது உள்ள வைக்கிறோம். உள்ள வச்சு மாட்டிடுறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த காற்று போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ்.
14 15 18 19 ஸ்பேனர் வச்சு இங்கே பாருங்க கீழே எவ்வளோ வருது, இவ்வளோ இருக்கு. இந்த போல்டு வந்து லாக் போல்டை லூஸ் பண்ணிவிட்டு 18 19 14 15 ஸ்பேனரில் இந்த போல்டை வந்து லூஸ் பண்ணுறோம். இந்த ப்ளே வந்து இவ்வளோ தான் இருக்குது. லைட்டாக ஷேக் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக டைட் வச்சிட்டிங்கன்னா உள்ளே கீர் அடியானது வாய்ப்பு இருக்குது. திட்டமான ஷேக் வரணும். அவ்வளோதான், இவ்வளோ ப்ளே வச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளச் ஒயரு கட் ஆயிடுச்சுன்னா திரும்பாது. நெக்ஸ்ட் இந்த கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட் சரியில்லைனாலும் திரும்பாது. இது கரெக்டாக இந்த அளவுக்கு ப்ளே வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா வண்டி வந்து திரும்ப. அந்த பக்கம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் மாறி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிளச்சும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம். கொஞ்சம் லைட்டாக 14 சைஸு போல்டை வந்து லூஸ் பண்ணிவிட்டு 18 சைஸ் நெட்டு வச்சு லாக் பண்ணிடுறோம். பவர் டில்லர் வந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு வச்சுட்டு 2 சுற்று 3 சுற்று வந்து ஸ்பீடாக சுற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீடாக சுற்றிட்டு பி கம்ப்ரஸர் லிவரை ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்டார்ட் ஆகும்.